எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம மினிமம் ரேட்டு 62 rupees விற்கிறோம். Hit subscribe, don't be late. DK Lights is here to rate. Movies big and movies small. Find them all in a review hall. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிரீன் சினிமாஸ் வந்திருக்கோம். இந்த கிரீன் சினிமாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடியில வந்திருக்கு. நான் கூகுள் மேப் லொகேஷன் போட்டு தான் போனேன். சோ அதனால வந்து எனக்கு ஈஸியாவே இருந்தது. கூகுள் மேப் வந்து எங்கேயோ தப்பா காட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. அண்ட் இந்த கிரீன் சினிமாஸ் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல வரலாம், கார்ல வரலாம், ராபிடோ ஆட்டோல வரலாம். பட் ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல வரணும்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். இந்த கிரீன் சினிமாஸ் வந்து முன்னாடி காலத்துல வந்து ராதா தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. சோ ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து முக்காவாசி பேருக்கு இது ராதா தியேட்டர்னு சொன்னாதான் தெரியும். மேபி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து கிரீன் சினிமாஸ் சொன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இந்த பழைய பேர் தெரியாது. அண்ட் இந்த கிரீன் சினிமாஸ்ல வந்து இருக்கிற போஸ்டர்ஸ்ல பார்த்துதான் எனக்கே தெரிஞ்சது. சோ அது வந்து ராதா தியேட்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு. எனக்கு இந்த கிரீன் சினிமாஸ் லோகோ பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ கிரீனோட அந்த லோகோ மாதிரி தான் ஞாபகம் வந்தது. மேபி எனக்கு தெரியாது அவங்க இதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களா இல்ல இப்ப இவங்க தான் அந்த தியேட்டரோட ஓனர்ஸா அப்படின்றது தெரியாது. இந்த தியேட்டர்ல நம்ம என்ட்ரன்ஸ்லயே கேட் என்ட்ரன்ஸ்லயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க நீங்க டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா புக் மை ஷோல வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த புக் மை ஷோல புக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 30 rupees எக்ஸ்ட்ரா ஆகும் ஆன்லைன்ல. அதுக்கு நீங்க இங்க வந்து நேராவே வந்து புக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லா கூட்டமும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவங்க மட்டும்தான் ஃபுல்லா இருக்கும். நம்ம நேரா புக் பண்றதுக்கு வேணாம். அதுவே நீங்க வந்து நார்மல் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேர்லயே வந்து புக் பண்ணிக்கோங்க. புக் மை ஷோல புக் பண்றது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 30 rupees வேஸ்டா இருக்கும். இந்த கிரீன் சினிமாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தியேட்டரா இந்த ஸ்கிரீன் இப்ப வந்து அது வந்து மல்டிபிளெக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக, அதாவது 2 ஸ்கிரீன் ஆகணும்ன்றதுக்காக பிரிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகணும்ன்றது அவசியமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கு. இங்க வந்து மொத்தம் 2 ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீன் 1 ஸ்கிரீன் 2. இந்த ஸ்கிரீன் 1 தான் வந்து பாத்தீங்கன்னா PLF ஸ்கிரீன், அதாவது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன், பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் 2 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் 1ல வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் யூஸ் பண்றாங்க. அதே ஸ்கிரீன் 2ல வந்து பாத்தீங்கன்னா டால்பி 7.1 யூஸ் பண்றாங்க. நாங்க போறப்ப வந்து பைக்குக்கு வந்து சார்ஜ் பண்ணல, பைக் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணல. ஆனா வந்து அங்க இருக்கிறவங்க சொன்னது என்னன்னா பைக்குக்கு வந்து 20 rupees, காருக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் போனது வந்து காலங்காத்தால 8:30 மணிக்கு போனதுனால மோஸ்ட்லி எனக்கு அதனால ஆளுங்க வராதெல்லாம் சார்ஜ் பண்ணலையா என்னன்றது தெரியல. பட் ஆனா அன்னைக்கு வந்து சார்ஜ் பண்ணல. கிரீன் சினிமாஸ் உள்ள என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் 1 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்கிரீன் 2 இருக்கும். இதுல வந்து இந்த ஸ்கிரீன் 1 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஏழைகளின் ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதுக்கு இது ஒர்த்தான்றது பாக்குறதுக்காக தான் நான் வந்து படத்துக்கு போனேன், இந்த PLF ஸ்கிரீனுக்கே போனேன். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னா 190 rupees சார்ஜ் பண்றான். அதுக்கு நீங்க VR மால்ல இருக்கிற PXL ஸ்கிரீனுக்கு போலாம். அதுவே சப்போஸ் அந்த 3 நாளைக்கு அப்புறம் அவங்க அந்த 130 rupees சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த 130 rupees சார்ஜ் பண்றப்போ கன்ஃபார்மா இது ஏழைகளின் ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐமேக்ஸ் வேற, PXL ஸ்கிரீன் வேற. நீங்க வேணும்னா PXL ஸ்கிரீன் VR மால்ல இருக்கிற PXL ஸ்கிரீனுக்கு காம்படிட்டரா வேணா இது சொல்லலாம், காம்படிட்டர்னா ஆல்டர்னேட்டிவா வேணா சொல்லலாமே தவிர ஆனா ஐமேக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா ஐமேக்ஸ் ஸ்கிரீனுக்கான ஃபார்மேட்ஸ், அதுக்கான ரெக்கார்டிங் பர்பஸ் எல்லாமே டோட்டலா வேற. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இருந்து எல்லாமே டோட்டலாவே வேற. அதுக்கு நம்ம ஐமேக்ஸ்ல ஒரு பிலிம் கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்காகிற காஸ்ட், இல்ல ஐமேக்ஸ்லயே கேப்சர் பண்ணணும் அதுக்கான காஸ்ட், அது எல்லாமே டோட்டலா வேற. ஆனா இந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலான நம்ம படங்களே வந்து நம்ம போட்டுடலாம். ஸ்கிரீன்ஸ் வந்து பெருசா இருக்கு. சோ அதனால மேபி இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஐமேக்ஸ் சொல்றதை விட நம்ம PXL ஸ்கிரீன்ஸோட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது வேணா சொல்லலாம். பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்லயே ஒரு பட்ஜெட்டான தியேட்டர் தான் இந்த தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூசுவல் இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் யூஸ் பண்றாங்க. இங்க வந்து 350+ ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்து பாக்குற கெப்பாசிட்டி இருக்கு. எனக்கு இந்த PLF ஸ்கிரீன்ல பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க VR மால்ல இருக்கிற PXL ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற அந்த வியூவிங் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது வந்து தியேட்டர் வந்து கீழே இருக்கும், ஃப்ளோர்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோயர்ல இருந்து அப்பர்ல மூவ் ஆகும். சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன ஸ்கிரீனே வச்சிருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் வந்து டோட்டலாவே அந்த ஆடிட்டோரியம் ஆக்குபை ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது வந்து என்க்ளோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் எனக்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த தியேட்டர் செட்டப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கிரீன்ல கிரீன் சினிமாஸ்ல அதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதாவது வந்து கீழே வந்து ஃப்ளோர் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகி போகும், லோயர் ஆர்டர்ல இருந்து மேல ஏறி போகும், அதாவது வந்து ஒரு கேலரி வியூ கிடைக்கும். சோ அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உட்கார்ந்து பாக்குறப்ப வந்து என்னவோ ஸ்கிரீன் வந்து பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்கிரீன் பெருசுதான், ஆனா அந்த ஆங்கிள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
அது வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஏன்னா இதே மாதிரி ஒரு PLF ஸ்கிரீன் வச்சிருக்கிற ஒரு தியேட்டருக்கு நான் போயிருந்தேன். ஐ மீன் திருமுருகன் தியேட்டர், அம்பத்தூர் திருமுருகன் தியேட்டருக்கு போயிருந்தேன் PLF ஸ்கிரீனுக்கு. அங்க வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யம் தியேட்டர் ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது வந்து கீழே ஃபுல்லாவே இருக்கும், ஒரு PLF ஸ்கிரீன் வந்து மேல இருக்கும், ஒரு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். சோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு கழுத்து வலிக்கும், நம்ம பாக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து இங்க இல்ல. நான் அந்த தியேட்டரை பத்தி நான் அப்புறமேட்டு போடுறேன். இந்த தியேட்டர் வந்து மொத்தமாவே வந்து அதான் என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அந்த PLF ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி என்க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்றதுனால சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே வந்து இதுல டால்பி அட்மாஸ் ஐ மீன் டால்பி 7.1 யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து அவ்வளவு நல்லா இருந்திருக்காது. ஆனா இங்க வந்து டால்பி அட்மாஸ் யூஸ் பண்றாங்க. சோ டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணதுனால இந்த ஸ்பீக்கர், சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த தியேட்டரை நான் இந்த நிமிஷத்துக்கு நான் போடுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் பேக் படம் வந்து வரப்போகுது. சோ அதனால வந்து அதுல கண்டிப்பா சவுண்ட் எஃபெக்ட் வந்து நீங்க மார்க்கண்ட்ரியில பாத்தீங்கன்னாலே நல்லா சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா லவுடா இருக்கும். சோ அப்படிப்பட்ட சவுண்ட் லவுடா பாக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு இறைச்சல் இல்லாம பாக்கணும் அப்படின்னா ஒரு டால்பி அட்மாஸ் மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த தியேட்டர்ல வந்து அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட PLF ஃபார்மேட்ல குட் பேட் அக்லி அந்த படமும் பிளஸ் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பூஸ்ட் பண்ற ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நீங்க இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் ஃபேன்ஸோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா ரொம்ப ஜாலியா செம்மையா பார்க்கலாம். 110 rupeesக்கு இருந்த தியேட்டர் ஆனா இப்போ வந்து தியேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பிரைஸ 130 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 130 rupeesக்கு நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஏரியாஸ் இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா இங்க வந்து சிவசக்தி இருக்கு, அதுக்கப்புறம் லட்சுமி பாடி அதான் இது பக்கத்துல இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபுல் படம், பெரிய படம், அதாவது வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற லவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த தியேட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா படங்கள் எல்லாமே பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்ல தான் போடுறாங்களான்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் போன படம் வந்து பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணது கிடையாது. சோ அதனால வந்து மேல இருக்கிற பார்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஆனா நீங்க போற படங்கள் வந்து பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டுக்கு ரெண்டர் பண்ணிருக்காங்களா, அதாவது வந்து அந்த படத்தை வந்து அதே ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஆக்சுவலி இந்த சினிமா ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், அட்வர்டைஸ் பண்ணணும். ஆனா வந்து நம்ம தியேட்டர்ஸ்ல, நம்ம மூவிஸ்ல வந்து தமிழ் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யாருமே வந்து ரொம்ப டீப்பா அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கன்வெர்ட் பண்றாங்களா இல்ல சும்மா பேருக்கு சொல்றாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனா ஒரு சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஐமேக்ஸ்ல வரும். இப்ப எக்ஸாம்பிள் சிக்கந்தர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி புஷ்பா எடுத்துக்கோங்க, ஐமேக்ஸ்ல வரும். அவங்க கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க ஐமேக்ஸ்ல DRM, அதாவது வந்து படத்தை வந்து நார்மல் ஸ்கிரீன்ல இதுலதான் எடுத்திருப்பாங்க, அதை வந்து ஐமேக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா 2D 3D IMAX 2D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி நாமளும் வந்து தமிழ் படங்களை வந்து போஸ்டர்ல ரிலீஸ் பண்றப்பவே வந்து நாங்க இந்த ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். VEPIC ஃபார்மேட்னு தனியா இருக்கு, PLF ஃபார்மேட்னு தனியா இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும் ஒன்னொன்னு. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்வர்டைஸ் பண்ணாதான் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப எனக்கு வந்து இந்த படத்தை வந்து குட் பேட் அக்லி படம் இப்ப பர்சனலா உள்ள ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் எல்லாமே வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் தான் ஆசைப்படுவேன். இப்ப படங்கள் வந்து ஓப்பன் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா 180 rupees தான் எல்லா டிக்கெட்டும் டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. இதை வேற வந்து இன்க்ரீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்களா. கண்டிப்பா இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணா எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது தெரியல. ஆனா வெளியில இருக்கிற, அதாவது வந்து நம்ம பெங்களூர் அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு பரவாயில்ல. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து 1000 crores போகணும், 2000 crores போகணுன்றதுக்காகவே இவங்க வேணும்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 நாள்ல வந்து ரொம்ப ஹையஸ்ட் பிரைசிங்ல விற்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அது பரவாயில்ல நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து 180 rupees நார்மலா, அதாவது ஸ்ட்ரெயிட்டா 180 rupees. அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1000 rupees போகும் பிளாக்ல. தெரியல எனக்கு, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஓப்பனிங் டேல நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுவே நீங்க வெளி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போய் பாத்துட்டீங்கன்னா கர்நாடகா இல்ல ஆந்திரா, இப்ப அவங்களோட படங்களை ரிலீஸ் ஆகுறப்போ கன்ஃபார்மா 2000 rupees 2500 rupeesக்கு ஒரு டிக்கெட் விற்பாங்க. அதுவும் வந்து நான் வந்து புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுறப்போ பெங்களூர்ல இருக்கிற ஒரு கோல்டு கிளாஸ் இருக்கிற ஒரு PVR ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees டிக்கெட். இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா படங்களும் வந்து அந்த 190 rupees மேக்சிமமா இருக்கு. இப்ப அந்த டிக்கெட் பிரைஸ ஏத்துறாங்க அப்படின்னா மேபி, ஆனா எனக்கு தெரியல அது ஏத்தனா எத்தனை பேர் வருவாங்கன்றது தெரியல. ஆனா நமக்கு வந்து அது தேவையும் கிடையாது அப்படின்றது நான் நினைக்கிறேன். இப்ப அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து 1000 crores அச்சீவ் பண்றேன், 1000 crores அச்சீவ் பண்றேன்னா அவங்களோட அந்த டிக்கெட்டோட மினிமம் டிக்கெட் ஃபார்மேட் எவ்வளவுன்றத பாருங்க, நம்மளோட மினிமம் டிக்கெட் எவ்வளவுன்றது பாருங்க. நம்ம வந்து 62 ரூபாய்க்கு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்க முடியும். பெரிய ஸ்கிரீன்ல பெரிய தியேட்டராவே இருந்தாலும் PVRலயே இருந்தாலும் 62 ரூபாய்க்கு இருந்தா அந்த படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும். அதுவே வந்து நீங்க வெளி ஸ்டேட்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்கிரீன் 62 ரூபாய்க்கு காட்டுங்க பார்க்கலாம், அதுவும் வந்து மல்டிபிளெக்ஸஸ்ல
அந்த மாதிரி எந்த ஸ்கிரீனுமே இருக்காது. அதே மாதிரி எந்த படங்களும் வந்து அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணவும் மாட்டாங்க. அதுவே நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த ஒரு பிரிவிலேஜ், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு. அதுவே நாம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம மத்த ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், மத்த ஸ்டேட்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். 1000 crores எங்க படம் அடிக்கல, இல்ல உங்க படம் 1000 crores அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இழுத்தாங்க, வந்து இழுத்தா கூட நம்ம போவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து மத்தவங்க கிட்ட பணத்தை சம்பாதிச்சு அது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம மினிமம் ரேட்டு 62 rupees விற்கிறோம். நாம எதை சொல்லி தருமா, நம்ம வந்து பெருமையா பேசணும், நாங்க 62 rupees நாங்க டிக்கெட் விற்கிறோம்டா. 65 rupees ஃபுல்லா டாக்ஸோட எல்லாம் போயிடுச்சுன்னா 65 rupees நாங்க டிக்கெட் விற்கிறோம். உங்க ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ல, ஒரு பெரிய ஸ்டார் ஸ்கிரீன்ல 65 ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் ஓப்பனிங் டேல காட்டுங்க பாக்கலாம். நான் இப்ப கூட நான் காட்டுறேன், குட் பேட் அக்லிக்கு 65 rupees டிக்கெட் இருக்கு. நீங்க படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்க 65 rupees கொடுத்தா டிக்கெட் பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ நாம எப்படி நம்ம 1000 crores அடிக்க முடியும்? நம்ம வந்து ஆடியன்ஸ ஒரு மணி மேக்கிங் மிஷினா பார்க்கல. நம்ம வந்து ஆடியன்ஸ் பீப்புள யாரா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. நான் வந்து இது வந்து அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த 190 rupeesன்ற டிக்கெட் வந்து நம்மளுக்கு இங்க கம்மியா தான் இருக்கு. பிளஸ் வந்து அந்த புக் மை ஷோல இருக்கிற அந்த 30 rupees எக்ஸ்ட்ராவெல்லாம் சார்ஜ் பண்ணாங்கன்னா 230 rupees 240 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க மினிமமே வந்து 300 rupees தான் இருக்கு, ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனிங் டேல ஒரு படம் பார்க்கணும்னா. சோ அப்படி இருக்கிறப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு 1000 crores தேவையில்லை. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ்நாட்டு படம் 1000 crores அடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. எனக்கு தமிழ்நாட்டுல அந்த படங்கள் வந்து ஓடுனா போதும், நல்லா ஓடுனா போதும். எனக்கு ஒரு தமிழ் படம் வேற ஸ்டேட்ல வேற லாங்குவேஜஸ்ல நல்லா ஓடணும்னு ஆசை. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கங்குவா படம் எனக்கு ஓடணும்னு ஆசை. அது வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணாங்க எல்லாருமே, டெல்லி அங்க இங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணாங்க. எனக்கு அந்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கணும் தமிழ்நாட்டுல சொல்ல, நான் அதர் ஸ்டேட்ல. சோ அந்த மாதிரி ஒரு அதர் ஸ்டேட்ல ஓடுற ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கிற ஒரு படமா இருந்தா மட்டும் போதும். அதுக்காக நம்ம டிக்கெட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 1000 crores அடிக்கணும்னு இதுவே கிடையாது, நெசசரியே கிடையாது. ஏன்னா நம்ம 60 ரூபாயில இருந்தே 62 ரூபாயில இருந்தே இங்க நம்ம தியேட்டர்ஸ்ல மட்டுமே வச்சு நம்ம 500 crores வச்சிருக்கிற படங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல ஓடிச்சு அப்படின்னா அப்போ எவ்வளவு குவாலிட்டியா வரும்ன்றத பாத்துக்கோங்க. ஐ எம் சாரி, டோட்டலாவே நம்ம எல்லா குளோபலா ஓடின படங்களே வந்து 500+ crores தான் இருக்கு. 800 crores தான் படங்கள் இருக்கு. அப்படின்னாலும் தமிழ்நாட்டுல இருக்கிறத விட நாம அதர் ஸ்டேட்ஸ்ல ஒரு 5 நாள் ஒரு படங்கள் ஓடிச்சுன்னா போதும். நம்ம ரிலீஸ் ஆகிற படங்கள் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருந்தா மட்டும் போதும், நம்ம படங்கள் எல்லாம் வந்து ஹிட் ஆகும். மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து ஹை கிரியேட் பண்ணி ஒரு படத்தை நம்ம பார்த்து என்னடா இந்த படத்துல என்னடா இருக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து ரொம்ப மோசமாலாம் படம் இருக்குல்ல. நம்ம எந்த படம் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனா ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப பக்கா ஸ்கேம் மாதிரியே இருக்கும். ஃபாரின்ஸ் படம், ஐ மீன் அதர் ஸ்டேட்ஸ் படங்கள்லாம் ஃபுல்லா நம்ம என்னவோ ரொம்ப ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணி சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்தா அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. இது என்னடா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த படம் பார்த்தா 1000 crores 1200 crores போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாமே நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்கன்றத பாத்துக்கணும். அந்த அளவுக்கு நாமளும் நம்ம தமிழ் ஃபிலிம்ஸும் வந்து மார்க்கெட்டிங் பண்ண கத்துக்கணும், அட்வர்டைஸ் பண்ண கத்துக்கணும். அட்வர்டைஸ்லாம் நீங்க வந்து யூடியூபரோட உட்கார்ந்து அந்த நேர்காணல் கொடுக்கறது கிடையாது. அந்த மார்க்கெட்டிங்ன்றது வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு ஏர்ஜ் கிரியேட் பண்ணும், அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஏர்ஜ் கிரியேட் பண்ணும். ஆக்சுவலி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னன்னா, ஒரு படம் வந்து 4 வாரத்திலேயே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மனநிலைமையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓடிடில தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். சோ இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து நேரா கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றது யோசிக்கணும். அது என்ன பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு படம் வந்து 4 weeksக்குள்ளேயே நம்ம ஓடிடில வர மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஆனா அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 weeks ஆகுது, ஒரு சில படம்லாம் 12 weeks ஆகுது. சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஓடிடி டியூரேஷனை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம படங்கள் வந்து கண்டிப்பா நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பாடி ஸ்கிரீன் ஆரம்பிச்சு நம்ம ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ பேசுற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு தியேட்டர்ஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்ததை பார்த்தாது, நம்ம அந்த தியேட்டர்ஸ்ல நம்ம பாக்குறப்போ நம்ம அந்த மார்க்கெட்டிங்ல நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கோம், நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்றது தெரியணும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோவும். கிரீன் சினிமாஸ்ல நீங்க போய் பார்க்கணும்னா இந்த ஒரே ஒரு இதுதான் PLF ஃபார்மேட். இந்த PLF ஃபார்மேட் நல்ல சூப்பராகவே இருக்கு. அது வந்து 130 rupeesக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் வருது. உங்க கிரீன் சினிமாஸ்ல நீங்க பார்த்த பட அனுபவங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். This is DK saying tada bye bye. See you.